பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடைய கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்குல்ல. நான் போராட்டம் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஏத்துற, நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? அப்ப திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய்தான் வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி. இந்த வலையொலியில் இருக்குன்னா குறிச்சு வச்சுக்கணும். தோற மகளே குறிச்சு வச்சுக்கணுமா? டே அவனை இவன் தாப்பா கொண்டாப்பா நாக்கப்படுறாங்க இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி இருட்டு ரூமுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாம போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்து நீ ஆடு மாடு போய் சொல்லுவான். டேய் உனக்கு மேய்க்க வைக்காம இருந்தா வெளில போடா நாயே. சீனக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை. என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. இப்போ என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் ஃபிங்க்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன். என்னம்மா பேசுறான் யாவன்? ஒரு கோட் போட்டுக்கணும் இல்லை வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு. இப்போ நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா, நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுரும். இங்க ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமா அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு ஐயோ நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது. இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகினும் கற்கை நன்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டியன். கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படணும். அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசம்ங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி வை. 10 ஆண்டு, only 10 years. 10 years, only 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து, உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீக்வான் யூ சொன்னா, லீக்வான் யூ only 10 years you make my hand in Singapore. என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான்.
லீ குவான் யூவால் சிங்கப்பூரில் முடிகிறது, பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரின் நாடா, இத்திரின் நாடு, இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்ல கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன இல்ல? அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா, கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏன்டா போன? என் நாடா, சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காளி பல, ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்க நடக்குதுங்க, இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்க வருவ, 2000 ஏக்கர்ல பண்ணை இருக்கும், அங்க கூடாரம் இருக்கும், உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்க வளர்த்த நாட்டுக்கோழி வந்துகிட்டு இருக்கோம், அங்க ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்டு இருப்பான். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. ஓடுவண்ணா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு, நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர், போயா. ஐயா நான் இன்ஜினியர், போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும், பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும், ஓடியா. அதுக்கு வரக்கூடாது, தொலைச்சு போடுவேன் உன்னை. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி, ₹1 கட்டணம் இல்லாம. அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு 1000 ரூபாய் கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப வளைவலை திருப்பினா 7000 கட்டு 17,000 வந்திருக்கு. இதுல வீட்டுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு, அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்பட கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்குது. காலக்கொடுமை, காலக்கொடுமை. ஏதோ நடந்து போச்சு. எங்க ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையா ஒருத்தட்டையும் சொல்ல முடியாதுல்ல சீமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கெல்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்குனவன் எப்படி இருப்பான்? முழு. இப்ப நம்ம பயிலுக ஐயோ வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்ப வைத்தியகர பயிலு. இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க இருக்கு. டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதரா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள். தங்கச்சி உட்கார விடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. நீங்க தள்ளி வாப்பா, இங்கிட்டு தள்ளி வா, இங்கிட்டு தள்ளி வா. தங்க இங்க அம்மா கொஞ்சம் நகர்ந்து வாங்கம்மா, கொஞ்சம் இடம் கொடுங்க. தங்கச்சி இங்கிட்டு வாங்க, நல்லா இங்கிட்டு வாங்க. உட்காருங்க, அவ்வளவுதான், உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்துட்டு வெளியேறிடும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்கூட. இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்க கூடாது. புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தா நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்னுக்கணும். அவன் தான் சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலை ஆயிடுவா. பாத்துக்க. பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பாத்துக்க. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.